சிறகடிக்க ஆசை சீரியல் இந்த வாரம் போரிங்காக தான் போகுதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மனோஜ் வந்துட்டு முக்கியமான ஒருத்தவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே டைம்ல ரோஹிணி வந்துட்டு இவங்க 2 பேரும் மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையவே வந்துட்டு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம போயிட்டு சிட்டியை பார்த்துட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டு வரலான்னு சொல்லிட்டு சிட்டியை பார்க்க போவாங்க. பிஏ வந்துட்டு மனோஜ் வந்து மீட் பண்ண போறாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி கண்டிப்பா மீட் பண்ண விடாம ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே சிட்டி இருந்துகிட்டு இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் நானும் வந்து ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்ன உடனே ரோஹிணி வந்துட்டு நான் உனக்கு அமௌண்ட் நிறைய தரேன், அதனால எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. சிட்டியும் சரின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொன்ன இடத்துக்கு போறாங்க. அங்க போனா அந்த பிஏ வந்து இருக்க மாட்டாங்க. மனோஜும் வந்துட்டு சொன்ன டைமுக்கு அதே இடத்துக்கு போயிட்டு பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. மனோஜ் வந்து மனசுக்குள்ளேயே என்னடா இங்கேயும் யாருமே காணோம், இங்கேயும் வந்துட்டு ஏதோ ஒரு லெட்டர் தான் கொடுக்க போறாங்க, லெட்டருக்கு யாருமே வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. சொன்ன மாதிரியே வந்து யாரோ ஒருத்தவங்க லெட்டர் கொடுத்துட்டு இது வந்து ஒருத்தவங்க கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்னோடனே மனோஜ் வந்துட்டு இதை வாங்கி படிக்கிறாங்க. மனோஜ் வந்து ரொம்பவே பயந்துட்டு இதுக்கு மேல நம்மளால எதுவுமே இருக்க முடியாது, நம்ம போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது சிட்டி வந்து ரோஹிணிக்கு கால் பண்ணிட்டு நீ வந்து அந்த பிஏ இருப்பாங்கன்னு சொன்னாங்க, ஆனா இங்க யாருமே இல்ல, மனோஜ் தான் வந்துட்டு லெட்டர் படிச்சுட்டு இருக்கான். ரோஹிணி ஒன்னே இது யாரா இருக்கும், எதுக்காக இப்படி பண்றாங்க, அந்த பிஏவும் இல்லைன்னா அப்ப வேற யாராவது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி கிட்ட நீங்க உங்க ரூம்க்கே போயிடுங்க, நான் வந்து மனோஜை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட போவாங்க. மனோஜ் வந்து லெட்டர் படிச்சுட்டு இருக்கிறத வாங்கி படிச்சுட்டு மனோஜ் வந்துட்டு இதுக்கு மேலேயே என்னால இருக்க முடியாது, நான் வந்து கண்டிப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் பண்ண போறேன்னு சொன்னோடனே ரோஹிணி வந்துட்டு அதை தடுத்துட்டு மனசுக்குள்ளேயே ரோஹிணி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. எப்படியா அந்த பிஏ வரலையே, அது வரைக்கும் நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு நான் இருக்கேன் மனோஜ், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் இருக்கும் போது நீங்க எதுக்கும் பயப்படக்கூடாது, இந்த லெட்டர் தானே வந்திருக்கு, யார் என்னங்கிறது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரோட மனோஜ் கூட திருப்பி கடைக்கே போறாங்க. ரோஹிணி வந்து மனசுக்குள்ளேயே இந்த டைமும் நம்ம எப்படியோ ஒன்று தப்பிச்சிட்டோம், இனிமே வந்து சிட்டி கிட்ட போயிட்டு நம்ம ஹெல்ப் கேட்க வேண்டியதான், பிஏ கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா சிட்டியால மட்டும்தான் முடியும். வித்யாக்கும் வந்துட்டு கால் பண்ணி சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரோஹிணிக்கு வந்து சாதகமா நடக்குமா இல்ல மனோஜ்க்கு வந்து சாதகமா நடக்குமாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.